பிரதர் தினசரி படம் பார்த்தோம், சூப்பராக இருந்தது பிரதர். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு படம். ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, ஒரு பெண்களும் சரி, யாராக இருந்தாலும் இப்படி தான் வாழணும்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கையை வந்து மாற்றி வாழ்ந்தால் அவங்களுக்கு வரப்போகிற ப்ராப்ளத்தை, இதுதான் படத்தோட கதை. அந்த கதையில் வந்து ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக அவள் ஐடி ஊழியரே வந்து அதிகமான சம்பளத்தாக எதிர்பார்க்குற ஒரு பொண்ணு. அப்போ நம்ம சின்ன சின்ன கூலி தொழிலாளர்கள் கல்யாணம் பண்ண முடியாது போல இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆனால் வந்து படத்தை வந்து க்ளீனாக எடுத்து சொல்லியிருக்காங்க, க்ளீனாக வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, என்ன விஷயம் நடக்கும்ன்ட்டு. எங்கே நம்ம லோன் வாங்குகிறோமோ, எங்கே கடன் வாங்குகிறோமோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம கட்டிடணும். அதுக்காக வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம், ரொம்ப அழகாகவும் இருக்கார். அப்புறம் வந்து அது இந்த கதைக்கேற்ற டோட்டலாக வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி நம்ம சுறுசுறுப்பாக நடிச்சுன்னு இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஏங்க ஹீரோயினுக்கு ட்ரோல் வரதாங்க செய்யும். என்னென்னா ஸ்ரீகாந்த் எவ்வளோ பெரிய ஹீரோயின் கூடலாம் நடிச்சிருக்காங்க. இவங்க என்னென்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் அவங்களுக்கு என்ன கேரக்டர், அவங்களுக்கு என்ன சோர்ஸ் வருமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. குடும்ப பொண்ணாக நடிச்சிருக்காங்க, குடும்ப பாக்கா இருக்குது பொண்ணு. ஏங்க இளையராஜா சாங் வந்து ஓல்டு சாங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து படத்தில் வந்து 2-3 சாங் வந்து ஓல்டு சாங்கே போட்டிருக்காரு. அந்த சிச்சுவேஷன் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம்மா, என்னென்னா 2 மணி நேரம் ஏன் போர் அடிக்கலைன்னா, நான் இப்போ என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க. சரியா, நான் ஒரு விஷயம் எதிர்பார்ப்பல, நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பேன், நான் ஒரு ஃபேமிலியை நான் எப்படி எதிர்பார்க்கணும்னு நினைப்பேன்ல, அதெல்லாம் வந்து படத்தை வச்சுருக்கேன், சூப்பராக இருக்குது. தினசரி படம் பார்க்க வந்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக ஐடி ஷெடியூலாக நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்குது. இல்லை, நான் சாதாரணமாக தான் வந்தேன். படம் வந்து சும்மா புது படம் எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் பார்க்கும்போது தான் தெரியுது, இது பெரிய ஹீரோ நடிச்சிருந்தானா இன்னும் சூப்பராக ஹிட் ஆகிருக்கும். ஆனால் இது யாரும் பார்க்கப்படல. ஆனால் இந்த படம் தயவு செய்து பார்க்க சொல்லுங்கள், ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது என்னென்னா, நம்ம வந்து வெறும் பணம்னு ஓடுறோம், பகல் நைட்டு பணம் சேர்க்குறோம், அந்த பணம் டபுள் ஆகிறதா பார்க்குறோம் தவிர ஃபேமிலிக்கு டைம் தர மாட்டிருக்கோம், எதுவுமே தர மாட்டிருக்கோம். அப்புறம் அப்பா பையனோட பாண்டிங்கு, அம்மா பையனோட பாண்டிங்கு, அக்கா தம்பியோட பாண்டிங்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் கல்யாணம் பண்ணுற கட்டாயிச்சு. அப்புறம் நம்ம காசுன்னு எதிர்பார்க்குறோம், வர பார்ட்னர் கூட நமக்கு வந்து இன்கம் பண்ணணும்னு பார்க்குறோம், அதெல்லாம் தப்புன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. மியூசிக்லாம் வந்து இளையராஜா சார் சூப்பராக போட்டிருக்காரு. இது தினசரி படத்துக்கு போட்ட மாதிரி தெரியல, ஏதோ பெரிய பட்ஜெட் படத்துக்கு போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா யதார்த்தமாக இருக்குது, எல்லாமே யதார்த்தமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஹீரோவும் யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயினும் புது ஹீரோன்னு சொல்ல முடியாது, எல்லாம் ட்ரோல் பண்ணதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் அதை விட இவங்க அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. உண்மையாக போரே அடிக்கல, நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் வந்து போர் அடிக்கவே சுத்தமாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வேறு மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, படம் சூப்பராக வந்துருக்கு. நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம், நிறையா நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. போர் அடிக்காமல் போகுது, ஒன்றும் இல்லை. ஃபேமிலி நம்ம டெய்லி நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடக்குது அதை பற்றின ஒரு கதை தான். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. நல்ல முயற்சி தான், வாழ்த்துக்கள், பாராட்டுவா. நான் தினசரி படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம். என்ன சொல்லணும்னா, அதான் பணத்தை வந்து அதை சம்பாதிச்ச பணத்தை ஃபைனான்ஸில் போட்டு ஏமாறுறது ஒரு கதை. ஆனால் அந்த மாதிரி போகக்கூடாது. நம்ம சம்பாதிச்ச பணம் நம்மளே வீட்டுக்கு கூட செலவு பண்ணிடலாம். இந்த மாதிரி தேவையில்லாத வெட்டிக்கு ஆசைப்பட்டு போட்டுட்டு திருப்பி அவஸ்தைப்படக்கூடாது. அதனால் ஒரு நல்ல படம், மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் நாரம் சூப்பராக பண்ணுவார், அவரும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோனி மேடம் அவங்க ரோலுக்கு அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோனி நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி மீரா மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க, வினோதினி மேடம்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சூப்பராக அதில் அவர் தனியாக பண்ணியிருக்காரு. இளையராஜா சார் மியூசிக் சொல்ல வேண்டாம், அவர் மியூசிக் எப்படி இருக்கும், ராஜா சார் மியூசிக் அருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பர். 2 மணி நேரம் போனதே தெரில, போரில் அடிக்கல, 2 மணி நேரம் போனதே தெரில. அருமையான ஒரு படம், குடும்ப படம், நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்து என்னோட தினசரி மூவியாக ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்த்தேன். நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக, ஒரு ஹீரோயினாக அவங்க கூட உட்காந்து பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஏன்னா அவங்களோட என்ன எமோஷன்ஸ் ஆகிறாங்க, என்ன மாதிரி ஹாப்பியாக இருக்காங்களா, அவங்களோட ஒவ்வொரு சீன் அப்போது என்னென்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஐ எம் ஏபிள் டு see that. அது வந்து எனக்கு இன்னைக்கு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி மூவி நிறையா வரணும், அப்புறம் சிலவங்களாம் எமோஷன் ஆனாங்க. ஆனால் மேக்ஸிமம் எமோஷன்ஸ் வந்து எல்லோரும் அந்த ஃபேமிலி ட்ராமா அதனால அந்த சிலவங்கள வெளியில் காமிக்க மாட்டாங்க. ஆனால் ஐ saw like one person, he started crying and then அவரை வந்து பிடிச்சி ஏன் இப்படி ஏன் என்னாச்சு உங்களுக்கு இப்படி எமோஷன்ஸ் ஆனீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து இந்த நீங்கள் சொன்ன சப்ஜெக்டில் அந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த மணியெல்லாம் பார்க்காதீங்க, ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு கடைசியில் கிளைமேக்ஸில் சொல்கிறப்போ என்னால் தாங்க முடியல, எனக்கு அப்படியே உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு முன்னாடி அழுதுட்டாரு. ஸோ நான் வந்து பேசாமல் இருந்தேன். ஐ ஸ்டார்டட் சீயிங் ஹிம், ஐ ஸ்டார்டட் க்ரைங். எனக்கு வந்து என்ன இப்படி என்னோட மூவி வந்து ஒருத்தவங்களுக்கு எமோஷனலாக இம்பேக்ட் பண்ணுது அவரை அப்படின்னு சொன்னேன்னா இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ ஐ ஃபீல் தட் ஐ அச்சீவ் சம்திங். இது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லி ஒரு மூவி மூலிமா ஒரு படம் எடுத்து மெசேஜ் சொல்லி அதில் வந்து இது இப்படி தான் இருக்கணும் நம்ம சொல்லிவிட்டு அதை ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு அழுகுறாங்க. அதே மாதிரி எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். அவர் சொல்கிறாரு படம் வந்து பயங்கர ஹிட் ஆகணும், ஏன்னா எனக்கு இது இப்படிலாம் பார்த்து எல்லோரும் திருந்தணும்னு நான் ஆசைப்பட்றேன், பணத்துக்கு பின்னாடியே போடுறவங்களாம் அப்படி போகாதீங்க, ஜஸ்ட் உங்கள் ஃபேமிலி பாருங்கன்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொன்னோன்னே எனக்கு 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 ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.